Taste the Daily. நம்ம உணவு பழக்கத்தில் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருதுன்னு நலனை தேடி தகவலில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிகளும் நான் நோ சுகர் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு பிரபலப்படுத்துறதுனால உணவு பழக்கத்தில் சர்க்கரை சேர்த்துக்காம சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த செலிபிரிட்டிஸையோ இந்த ட்ரெண்டையோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறவங்க சர்க்கரை இல்லாமல் டயட் சாப்பிட்றோன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உணவு பழக்கத்தில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்லாம் வைக்கிறதுல அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் மட்டும் இல்லாமல் இந்த சுகர் ஃப்ரீ கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால மேலும் பாதிப்புகள் அதிகமாக தான் ஆகுது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னு வரும்போது சுக்ரலோஸ், ஃப்ருக்டோஸ், குளுக்கோஸ், மால்டோஸ் இப்படி பல வகை அடங்கியிருக்கு. இதெல்லாம் என்னென்னு சுருக்கமாக சொல்லணும்னா, நோ ஆடட் சுகர்னு சொல்லி வியாபாரம் பண்ணப்படுற பல பொருட்களில் இந்த சுக்ரலோஸோ, குளுக்கோஸோ இல்லை ஃப்ருக்டோஸோ இந்த மாதிரியா ஏதாவது ஒரு விஷயத்த கலந்துடுறாங்க. ஆமாம், சுகர் ஃப்ரீ கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு விற்கிறாங்க. ஆனால் குடிச்சு பார்த்தா தித்திப்பாக இருக்கு. அப்போ இதில் என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சா ஆகணும்ல. இந்த செயற்கை இனிப்புகள்னால நம்ம உடலுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்படுது. இந்த நோ சுகர் டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க எடையை குறைக்கிறதுக்காக தான் இந்த டயட்டையே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்லாம் சாப்பிட்றதுனால எடை கண்டிப்பாக கூட தான் செய்யும். இது மட்டும் இல்லாமல் தீராத தலைவலி, நீரிழிவு பிரச்சனை, லிவர் டேமேஜ் போன்ற பல பாதிப்புகள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னால ஏற்படும். அதனால நோ சுகர் டயட்டில் இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படியே சுகர் கிரேவிங்கை தவிர்க்க முடியலையா, சுகர் சாப்பிட்டே தான் ஆகணுமா, இனிப்பான பழ வகைகளை சேர்த்துக்கோங்க. நீங்கள் குடிக்கிற ஜூஸில் பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் இனிப்புக்காக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாற்று முறைகளை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸை முற்றிலும் தவிர்த்துருங்க. உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.